ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பர் டேஸ்டியான மெல்ட் இன் மவுத் கோகோனட் பர்ஃபி நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இது ரொம்ப ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. சுகர் சிரப்புக்கு எந்த விதமான கம்பி பதமும் தேவையில்லை. ஸோ இது யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டியாக உடச்சி வச்சுருக்கிற ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து கலர் மாதிரி வரும்போது இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நம்ம லாஸ்ட்டாக நம்ம பர்ஃபிக்கு ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மிச்சம் இருக்குது இல்லையா, இந்த நெய்லேயே நம்ம துருவி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். கோகோனட்டை கிரேட் பண்ணும்போது அந்த தேங்காவோட ஓடு வராத அளவுக்கு நம்ம கிரேட் பண்ணிக்கணும். நல்லா வெள்ளையான கோகோனட் பர்ஃபி வேணும் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கோகோனட்டை ஃபுல்லாக கிரேட் பண்ணாமல் ஒரு 3/4 பதம் அளவுக்கு மட்டும் நீங்கள் கிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கருப்பு கலர்லாம் வராது. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு கோகோனட் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் மெஷர் பண்ணி கரெக்டாக பேக்கடாக 2.5 கப் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இப்போது எந்த கப்பில் நம்ம 2.5 கப் அளவுக்கு கோகோனட் அளந்தோமோ அதே கப்பில் கரெக்டாக 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுகரு, மில்க்கு, கிரேட்டட் கோகோனட் இது எல்லாத்தையுமே ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கலந்து விடும்போது கொஞ்சமாக எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுகர் மெல்ட் ஆக ஆரம்பித்து நல்லா தண்ணியாக வர ஆரம்பிக்கும். இது சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும் அப்படின்றதுனால ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை கலந்து விடணும். பாருங்கள், இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நல்லா தண்ணியாக நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வாசனைக்காக கொஞ்சமாக நீங்கள் சுகர் கூடிய ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் ஏலக்காய் பவுடர் ஜஸ்ட் ஒரு ஃபியூ பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ண நம்மளுக்கு அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிறது தெரியும், தண்ணியாக இருக்கிறது தெரியும். இது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா வரும். இந்த கோகோனட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே அப்சார்ப் ஆகணும். அந்த அளவுக்கு ஆனால் தான் நம்மளோட கோகோனட் பர்ஃபி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஷேப்பை ரீட்டைன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கிறேன் பார்த்திங்களா. இதே மாதிரியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட கோகோனட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இது நல்லா ஒரு துருவல் தேங்காய் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. எதுவும் ஒன்று சேர்ந்து வரல. அதனால் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு திருப்பி விட்டு அழுத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே அந்த கோகோனட் போய் ஒட்டிக்கிட்டு ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்றது அர்த்தம். நான் உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறேன். ஆனால் தேங்காய்லாம் பாருங்கள் பிரிஞ்சு போகுது. இது இன்னும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு இன்னும் வரல. இது ஒரு கிரேட்டட் கோகோனட் மாதிரியே இப்போ இருக்குது பாருங்கள். ஆனால் மாய்ஸ்சரெல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட கோகோனட் கிரேட்டிங்ஸ்லேருந்து அந்த மாய்ஸ்சரெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் முந்திரி பருப்பை ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக நம்மளோட கோகோனட் வந்து லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மடக்கி விட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஷேப்புக்கு வந்து நிற்கிது பாருங்கள். மாய்ஸ்சர் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை விட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஒன்று பட்டர் பேப்பர் இல்லைனா சில்வர் ஃபாயில் போட்டுட்டு அதில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கோகோனட் பர்ஃபி மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்யூலா வச்சு இல்லைன்னா ஒரு லேடில் வச்சு நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க, எல்லாம் ஒரே ஷேப்பில் வர்ற மாதிரி. இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து அமுக்கி டைட்டாக ஷேப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் இது கூல் ஆகிடும். இது கூலானதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளாரையே நம்ம வந்து என்ன பண்ணிடணும், இதை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ ஒரு வார்மாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 ஹவர் அப்படியே வந்து ஆற வச்சுடுங்க, ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேயே. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போதே ஒரு 4-5 நாள் வரைக்கும் கூட இது கெடாமே இருக்கும். ஆனால் 4-5 நாளைக்கு மேலே இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பால்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 4 to 5 டேஸ்க்குள்ளாரையே இதை தீர்த்தரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான கோகோனட் ரெசிபீஸை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.